அண்ணா வணக்கண்ணா. நீங்க எந்த ஊரு? வணக்கண்ணா. அணையடு தொகுதி இந்த செம்பேடுண்ணா. உங்க பகுதியில அணைக்கட்டு தொகுதி எம்எல்ஏ நந்தகுமார் அவரு என்ன பணி செஞ்சுக்கிறார்? அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? அதை பத்தி உங்களுக்கு கருத்து சொல்லுங்கண்ணா. ஒரு நிலைப்பாடுன்னா அவரு எப்போ தேவை வந்தா கட்சி மீட்டிங், அவங்க கட்சி மீட்டிங் தான் வருவாரு, அங்க நின்றுவாரு, அவங்க கட்சியார பார்த்துட்டு போயிடுவாரு. அடுத்து வந்து எங்க செம்பேடு பஞ்சாயத்துல அருந்தர் தெருவுக்கு இது வரைக்கும் காவாக்காட்டுல சிமெண்ட் சாலை போடல. கேட்டாக்கா பஞ்சாயத்துல போய் சொன்னாக்கா எங்களுக்கு ஃபண்டு ஒதுக்கல எம்எல்ஏ, அது ஃபண்டு ஒதுக்கல, அதனால இது பண்ண முடியாது அப்படின்னு பஞ்சாயத்துக்கு சொல்றாங்க. இது ஃபண்டு வரலன்னு இருக்கிற மக்கள் நாங்கெல்லாம் கேட்டா கூட அதை பத்தி ரெஸ்பான்ஸே இல்லை. எங்களோட தெருவுக்கு என்னான்றது கூட அந்த கட்சிக்கார யாரும் வந்து என்னன்னு கேட்கறதுல எம்எல்ஏவும் அந்த பக்கம் வர்றது கிடையாது. அது அருந்தர் தெருவுக்கு காவம் இல்லை, சிமெண்ட் சாலையும் இல்லை. ரெண்டாவது ஆனா மக்களை தேடி ஸ்டாலின் திட்டத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்க? என்னோட கருத்து என்னன்னா, நம்ம செம்பேடு பஞ்சாயத்துல வந்து மக்கள் தேடி ஸ்டாலின் வந்து மனுவை இது வரைக்கும் ஒரு 1000-1500 குடும்பம் கொடுத்துருக்கோம். அந்த மனு இது வரைக்கும் எதாவது நிறைவேற்றவில்லை. நிறைவேற்றதான் அவங்க அந்த மனு பத்தி யாருக்கிட்ட கொடுத்தாங்க, என்ன எங்க கூட தெரியல. அது அவங்க கொடுக்குற மனு யாரு, அது நாம கொடுத்த அந்த 1000-1500 மனு கொடுத்தது இது வரைக்கும் அது எங்க இது போச்சு, இல்லை மக்கள்கிட்ட தடவி வந்து மனுவெல்லாம் நிறைவேற்றுக்கிறது இது வரைக்கும் அவர் வந்து சொல்லல.